ஆழ்வார்கள் தரிசனம். பகுதி 156. அருமா கடல் அமுது. திருமகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றாள். ஜீவாத்மாக்கள் அனைவரையும் புருஷகாரம் பண்ணி எம்பெருமானிடத்திலே சேர்ப்பிக்கின்ற தாயாயிருப்பவள் திருமகள்தான். அவளை விட்டு பகவான் ஒரு நொடிப்பொழுதும் பிரியாதவனாக எழுந்தருளியிருக்கிறான் என்பதைத்தான் அகலகில்லே நிறையும் என்று அலர்மால் மங்கை உரைமார்பா என்று அப்படி நம்மாழ்வார் அருளிச் செய்தார். அந்த திருமகள் என்பவள் திருப்பார்கடலை கடைந்த பொழுது அமுதத்தோடு கூடவே வந்தவள். அதைத்தான் திருமங்கையாழ்வார் அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சு உண்ணக் கண்டவனே விண்ணவர் அமுதுட அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே என்று விண்ணவர் அமுதுட அமுதில் வரும் பெண்ணமுது அதைத்தான் கொண்டான். விண்ணவர்களுக்கு அந்த சாவா மருந்தான அமுதை கொடுத்தான். அந்த அமுதத்திலும் சாரமான அமிர்தமான பெரிய பிராட்டியார் அவளை தான் கொண்டான் என்று அப்படி அந்த திருமகளை அமுது என்கிறார். அமுதிலே கிடைத்த அமுது, பெண்ணமுது என்கின்றார் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கங்கூற அவதரித்தவர் என்று நம்மாழ்வாருடைய வேதங்களாகிற 4 திவ்ய பிரபந்தங்களுக்கு ஆரங்கங்கூற அவதரித்தவர். அந்த கிரமத்திலே திருமங்கையாழ்வார் பெண்ணமுது என்று சொன்னாரே அந்த பிராட்டியை உடைய எம்பெருமான் அவன் பல பல திவ்ய தேசங்களிலே எழுந்தருளியிருக்கின்றான் என்கிறதை நாம் இந்த ஆழ்வார்கள் தரிசனம் நிகழ்ச்சி வாயிலாக கண்டு வருகிறோம். ஆங்காங்கே நடைபெறுகின்ற உற்சவத்தையும் கண்டு வருகின்றோம். அதிலே இப்பொழுது நாம் சிறுபுலியூர் என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானையும் குட்டநாட்டு திருப்புலியூர் என்கின்ற மலையாள தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானையும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் சேவிக்கப் போகின்றோம். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.